இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்று நாம் தூய ஆவியார் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்திருக்கின்றோம். மாதா தொலைக்காட்சியின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்விலே மாதா தொலைக்காட்சியின் நிகழ்ச்சி தயாரிப்பு துறை பொது மேலாளர் அருள்பணி வீமாஜோ அடைக்கலராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஃபாதர் வணக்கம். வணக்கம். தூய ஆவியார் பெருவிழா வாழ்த்துக்கள் ஃபாதர். வாழ்த்துக்கள். மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, நண்பர்களே, இன்று தூய ஆவியாருடைய பெருவிழா, கத்தோலிக்க திரு அவையினுடைய பிறந்த நாள் கூட நம்ம சொல்லி மகிழலாம். அதனால் உங்கள் அனைவருக்கும் விழா வாழ்த்துக்களை மாதா தொலைக்காட்சியின் சார்பாக மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தூய ஆவியார் வர்றதுக்கு முன்னாடி சீடர்கள் பயந்துக்கிட்டு கதவெல்லாம் பூட்டிக்கிட்டு உள்ளே இருந்தாங்க. நம்முடைய வாழ்க்கையில் நாம் நல்லபடியாக செயல்பட, நல்ல காரியங்களை நமது வாழ்வில் வெளிப்படுத்த எந்த மாதிரியான பயங்கள்லாம் நமக்கு தடையாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? பயம் அப்படின்னு சொன்ன உடனே ஒவ்வொரு வயதினருக்கும் ஒவ்வொரு நிலையினருக்கும் அந்தந்த சூழலுக்கு ஏற்றாப்புல பயம் இருக்குது. ஒரு படிக்கிற பிள்ளைங்களை கேட்டிங்கன்னா தேர்வு பயம், ஒரு இளைஞருக்குன்னா வேலை கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு பயத்திலே ஓடிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு திருமணம் ஆன ஒரு தம்பதியினருக்கு வாழ்க்கையை அடுத்த நிலை கொண்டு போகணுமே, அடுத்து என்ன நடக்குமோ அப்படிங்கிற பயம். வயசாகிடுச்சு அப்படின்னா, ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா எப்படி போதோ தெரியலையே அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். உடல்நிலை பற்றிய பயம் இருக்கும். இப்படி எல்லாமே சூழலுக்கு பயம் இருக்குன்னு வச்சுங்களேன். என்ன பொதுவாக பயம் அப்படின்னா, அடுத்து என்ன நடக்கும், அதை என்னால் எதிர்கொள்ள முடியுமா, இதுதான் நாம் அடிப்படையாக பயத்தினோட அடிப்படையாக பார்க்குறேன். அதுதான் சீடர்களுக்கும் இருந்தது. பூட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, என்னடா இயேசு இறந்தார், உயிர்த்தார், விண்ணகத்துக்கு போயிட்டார், நற்செய்தி அறிவிங்கன்னு சொல்லிட்டாரு, இப்போ போனால் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஏற்றுக்கொள்வாங்களா? இது வரைக்கும் அவர் பின்னாடியே போயிட்டுருந்தோம். இப்போ நம்ம போய் நான் அவருடைய சீடர்கள்னு சொன்னால் அவரையே கொண்டு விட்டானுங்க, இந்த அளவுக்கு பண்ணி செஞ்சுட்டாங்க. பட் அவர் கடவுள்ன்றதுனால உயிர் தெழுந்து விண்ணுக்கு போயிட்டார். நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு நம்பிக்கையற்ற நிலை. அப்போ நம்பிக்கையற்ற நிலையில் பயந்து போய் இருக்கிறாங்க. எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கிற அவங்க மேலே நம்பிக்கை இல்லை, கடவுள் சொல்லிட்டு போயிருக்காரு, சொல்லிட்டு போயிருக்காருன்ற நம்பிக்கையும் இல்லாமல் இருக்கிறாங்க. இன்றைக்கி அதே தான் பிரச்சனை. இந்த பயத்துக்கு காரணம் நம்பிக்கையற்ற நிலை. என் மேலேயும் நம்பிக்கை இல்லை, கடவுள் மேலேயும் நம்பிக்கை இல்லை. இதை தான் நான் அடிப்படையாக சொல்ல விரும்புகிறேன். அதனால் பயத்தை போக்கணும் அப்படின்னா, இந்த பயத்தை விட்டு வெளியில் வரணும் அப்படின்னா, எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்பிக்கை தான். அது கடவுள் நம்பிக்கை. கடவுள் நம்பிக்கையின் வழியாக என்மேல் நான் நம்பணும், என்னால் முடியும் அப்படிங்கிற செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதுவும் வேணும். இருந்தால் இந்த பயத்தை விட்டு வெளியே வர முடியும், சாதிக்க முடியும், சாதனை செய்ய முடியும். பயம் அன்னைக்கு சீடர்கள் பயத்தோடு இருந்தாங்க. தூய ஆவியார் அவங்களுக்கு தைரியத்தை கொடுத்தாரு. கிறிஸ்தவத்தை அறிவிக்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாடுகளுக்கு சென்றாங்க அப்படின்னு பார்க்குறோம். குறிப்பாக புனித ஸ்தேவான் முதல் மறைசாட்சியாக கத்தோலிக்க திரு அவையிலே அவருக்கு உயிர் பெருசாக தோணலை. ஆண்டவருடைய நற்செய்தியை நான் அறிவிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு போனார். முதல் மறைசாட்சியாக இருந்தார். அதே மாதிரி இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த உயிரை துச்சமென மதித்து, நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. என்னைக்கு இருந்தாலும் நாம் ஒரு நாள் நமக்கு மரணம் என்பது வரத்தான் போகிறது. ஆமாம், ஆண்டவருடைய பணிக்காக இன்னைக்கு எவ்வளவோ உலக காரியங்கள், உலக இன்பங்கள் இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஆண்டவருடைய பணிக்காக குறைந்தபட்சம் நமக்கு அருகில் இருப்பவர்களுக்கு நல்லது செய்வதற்காக நாம் நேரத்தை ஒதுக்குகிறோமா? செய்யணும். அப்படி தான் தொடங்குறேன். ஏன்னா இன்றைக்கி பாவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா, கட்டளைகளை அதை மீறுவது பாவம், அதாவது தவறு செய்வது தான், குற்றம் செய்வது தான் பாவம் அப்படின்னு பார்க்குறோம். அதாவது எப்படி சொல்லணும்னா, தீமை செய்வது தான் பாவம் அப்படின்னு பார்க்குறோம். இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், நல்லது செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்தும் அதை தவறவிட்டால் அதுவும் பாவம் தான். இப்போது கண் முன்னே ஒருத்தர் கஷ்டப்படுறவங்க தெரிகிறாங்க அப்படின்னா, அதை கண்டுகொள்ளாமல் நம்ம போகிறோம் அப்படின்னா அதுவே பாவம்தான். இப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, இப்போ அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும்.
இன்றைக்கி வந்து விமர்சனப்படுத்துவோம். இப்போ நாங்கள் பரமுறை நான் அருட்தந்தை டேவிட் அவர்கள்லாம் சேர்ந்து பயணம் செய்யும் பொழுது இந்த ரோட்டில் திடீர்னு பார்த்திங்கன்னா சிக்னலில் நிற்கும்போது தர்மம் கேட்டு வந்து நிற்பாங்க. அப்போது விமர்சனப்படுத்துவோம். இவங்க எந்த அளவுக்கு உண்மையானவங்கன்னு தெரியல, இது உங்களுடைய உண்மையாக இந்த கொடுக்குற காசு அவங்களுக்கு தான் போதா, இல்லை இதுக்கு பின்னாடி வேறு யார் இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்லுவார், அதை கடவுள் பார்த்து கொள்வார், நீ எதுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற, புரியுதா, செய்ய வேண்டியதை செய், உன்னால் முடியும்னா செய் அப்படின்னு சொல்லுவார். உண்மையிலே அது ஆமாம், தேவையில்லாமல் இப்படி தான் நம்ம விமர்சனப்படுத்திக்கிட்டே இருக்கிறோமே தவிர, ஏன் நம்ம ஒருத்தர் கையேந்தி நிற்கிறாரு, அப்போ அவருக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது, அது அவருக்கு போதா இல்லை வேற யாருக்கு போதா, எப்படி அதை பற்றி நீ ஒரி பண்ணாத, உனக்கு கொடுக்க வேணும்னா கொடுத்துரு, செஞ்சிரு. அப்போது அந்த நன்மை செய்வதற்கு நமக்கு வாய்ப்புகள் கடவுள் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதை ஏற்கனவே சொல்லியிருக்கார், நான் தாகமாயிருந்தேன், சிறையில் இருந்தேன், நோயிற்று இருந்தேன், என்னை கவனித்து கொண்டீர்களா, அதான் நம்மளை பார்த்து கேட்குறாரு. அப்போ நம்ம பதில் என்னவாக இருக்க போகுது? செய்தேன்னு சொன்னால் மட்டும்தான் நிலையான மோட்ச வாழ்வு, பேரின்ப வீடு. இல்லைன்னு சொல்லிட்டா என்னன்றது அவரே சொல்லிட்டார். அதனால் நல்லது செய்ய வேண்டும், வாய்ப்பு கடவுள் கொடுத்து கொண்டு இருக்கிறார், கண்டுபிடித்து செயல் வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் ஆண்களுக்கு உதவி செய்வது அப்படின்றது கொஞ்சம் கடினமாகவே இருக்குது. எனக்கு கூட அந்த பார்வை இருக்கத்தான் செய்யுது, ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இவரிடம் கொடுக்கக்கூடிய பணம் எங்கே போகும் அப்படின்ற ஒரு யோசனை நமக்கு வருது. ஆண்கள்கிட்ட கொடுத்தா அது மதுவுக்காக செலவழிக்கப்படுமோ அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அங்கும் கூட தீர்ப்பிடுவதற்கு நீ யார்? அவர் அந்த பணத்தை வாங்கிட்டு போய் அவர் எப்படி பயன்படுத்துகிறார் என்பதை பொறுத்து அவருக்கான ஆசீர்வாதம் இருக்கு. ஆமாம், கொடுக்க வேண்டியது உனது கடமை, கொடுக்க முடியலையா முடியாதுன்னு சொல்லிட்டு நீ ஏன் அவரை தீர்ப்பிடுகிறாய் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே சில சமயங்கள்ல ஏடும். இது பொதுவாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். அதையும் தாண்டி நாம் கடந்து வர வேண்டும் அப்படின்ற ஒரு சிந்தனையோட, தூய ஆவியாரின் கனிகளில் நம்மிடம் மிக குறைவாக இருப்பது எதுன்னு நினைக்கிறீங்க? அதை வளர்த்து கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? என்ன சொல்ல முடியும்? அன்பு தான். அன்பு வேற என்ன? இன்னைக்கு அன்பு தான் த டாப் மோஸ்ட்டு. 10 கட்டளையும் சுருக்கி 2 கட்டளையில் சொல்லிட்டு போயிட்டார் ஆண்டவர், இல்லைங்களா? அன்புன்னு சொல்லிட்டு போயிட்டார். அன்பு தான் குறைவாக இருக்குது. இந்த அன்பு அப்படின்னு வந்துச்சிட்டாலே நம்ம மன்னிக்க ஆரம்பிச்சிருவோம், இறக்கப்பட ஆரம்பிச்சிருவோம், அப்புறம் பகிர ஆரம்பிச்சிருவோம், எல்லாமே நடந்துடும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு. இன்றைக்கி பிரச்சனை மதிப்பு கொடுக்காமல் இருக்கிறோம், பிறர் அரவணைக்காமல் இருக்கிறோம், ஆறுதல் கொடுக்காமல் இருக்கிறோம், எதுவுமே செய்யாமல் இருக்கிறோன்னா ஃபஸ்ட்டு அன்பு இல்லை. அப்போது தூய ஆவியானுடைய அந்த கனிகள், குடைகள், வரங்கள் எல்லாத்துலேயும் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த அன்பு அப்படிங்கிறது நமக்கு குறைந்து இருக்கிறது. அந்த அன்பு செய்வதில் நாம் வளர்ந்து விட்டால் எல்லாமே நிறைவாகிவிடும். ஒரு காலத்தில் ஃபாதர், இந்த அன்புன்றது நமது குடும்பங்களுக்குள் இருந்தது. நமது உடன் பிறந்தவர்களை, நமது உறவினர்களை, நமது பெற்றோர்களை, நமது குழந்தைகளை அன்பு செய்தோம். இன்றைய காலகட்டத்தில் இந்த சமூக வலைதளங்கள், சமூக ஊடகங்கள் இதனுடைய பயனா இந்த அன்புன்றது இந்த குடும்பம் அப்படின்ற வட்டத்துக்குள்ள சிதைவடைந்து கண்ணுக்கு தெரியாத யாரோ எங்கோ இருப்பவர்கள் மீது நாம் அன்பை வெளிப்படுத்துகிறோம் அப்படின்ற அது வெளிப்படுத்துகிறோம் அப்படின்றது அது உண்மையா பொய்யா அப்படின்றதெல்லாம் தெரியல. ஆனாலும் நாம் அன்பை வெளிப்படுத்துகிறோம், பிறர் மீது அக்கறை உள்ளவர்களைப் போல நாம் காட்டிக்கொள்கிறோம் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? அது உண்மைதான். அன்றைக்கி என்னென்னா வீட்டில் முகம் கொடுத்து பேசுகிறது அப்படிங்கிறது ரொம்பவே குறைஞ்சி போச்சு. அதை ரொம்ப காமெடியாக கூட பல இடங்களில் சொல்கிறது உண்டு. என்ன அப்படின்னா, வீட்டிலேயே டெக்ஸ்டிங் பண்ண ஆரம்பித்தாச்சு. அம்மா தோசை ரெடி வரியா அப்படின்னோடனே ஐ ஆம் ஒர்க்கிங், ஐ ஆம் கம்மிங் 5 minutes. ஆமாம், ஒரு வீட்டுக்குள்ளே பக்கத்து அறையில் இருப்பாங்க. டேய் தோசை சாப்பிட வாடா அப்படின்னு கூப்பிட்றத விட்டுவிட்டு தோசை ரெடி, ஆர் யூ கம்மிங், வரியா அப்படின்னு கேட்டால் குடும்பத்திலே முகம் கொடுத்து பேசுகிறது குறைஞ்சி போச்சு. இன்றைக்கி அப்படிப்பட்ட நிலை. அதுக்கு காரணம் இந்த ஊடகத்தினுடைய வளர்ச்சி, சமூக ஊடகத்தினுடைய வளர்ச்சி. இன்றைக்கி கம்யூனிகேட் பண்ணால் போதும் அப்படிங்கிற மனநிலை வந்துடுச்சு. எப்படியோ செய்தியை பகிர்ந்துட்டேன்ல, என் கடமை பகிர்ந்துட்டேன், அதை பார்க்குறாங்களோ பார்க்கலையோ, செயல்படுத்துகிறாங்களோ அவங்க பாடு அப்படின்னு பொறுப்பை தட்டி கழிப்பது தான் இங்கே அதிகமாக போயிடுச்சு. அப்போது அன்பு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இந்த அன்பே அப்படிங்கிறது முகம் பார்த்து பேசுவதில் தான் அடங்கியிருக்கிறது. எப்படி நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா? நம்முடைய இந்திய கலாச்சாரம், தமிழ் கலாச்சாரத்தில் பார்த்தோன்னே கேட்குறது சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறது தான் இயல்பான ஒன்று.
இல்லைங்களா? அதுவே இன்றைக்கி ரொம்ப குறைஞ்சி போச்சு. அப்போ அந்த அன்பு குறைந்து விட்டதுனால இன்றைக்கி இந்த சமூக ஊடகத்தினுடைய வளர்ச்சினால் அன்பு குறைந்து விட்டது. அதனால் எல்லாமே குறைந்து போயிருக்கிறது. அதனால் மாற்றம் வரணும் அப்படின்னா நம்ம தினமும் முதல்ல குடும்பத்தில் ஆரம்பிக்கணும். எப்படி அப்படின்னா, இரவு உறங்குவதற்கு முன்பாக ஒரு நேரமாவது குடும்பமாக உட்காந்து சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவையாவது எடுக்கணும். கணவன், மனைவி, குழந்தைகள் இரவு நேரத்தில் உட்கார்ந்து சாப்பிட வேணும். பிடிக்குதோ பிடிக்கலையோ, சண்டையோ சச்சரவோ எது வேணால் இருந்துட்டு போகுது. சண்டை சச்சரவு இல்லாத குடும்பங்களே இல்லை. அதனால் என்ன பார்த்த முகத்தை பார்க்குறதா அப்படிலாம் எது இருந்தாலும் சரி, இன்றைக்கி நாங்கள் அதை கடைப்பிடிக்கிறோம். எங்களுடைய அருட்தந்தையர்கள் 5 பேர் இருக்கிறோம், 5 மறை மாவட்டங்கள் இருக்கிறோம். நாங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக தான் இருக்கிறோம். எங்களுக்குள்ளே விருப்பு வெறுப்புகள் இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது. நிறைய வாக்குவாதங்கள் இருக்கும் எங்களுக்குள்ளே. நிறைய ஒரு நிகழ்ச்சி குறித்த பல விஷயங்கள் குறித்த வாக்குவாதம் செய்வோம். அப்புறம் ஒரு கொள்கை மாலா தொலைக்காட்சிக்காக செய்யணுமோ எல்லோரும் உடன்பட்டு செயல்படுவோம். ஆனால் இரவு நேரத்தில் எல்லோரும் இங்கே இருக்கிறோம் அப்படின்னா, இரவு நேரத்தில் இந்த 8 மணிக்கு 8:30 மணிக்கு சேர்ந்து சாப்பிடணும். இல்லைனா ஃபோன் பண்ணி என்ன வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டு சேர்ந்து சாப்பிடக்கூடிய மனநிலையை வளர்த்துருக்குறோம். இது குடும்பங்களிலும் கடைபிடிக்கப்பட வேண்டும். அப்போ குடும்பங்களே இது வளர்ந்துருச்சு அப்படின்னா, இந்த வெளிப்புறத்தில் நம்ம நான் ஃபேஸ்புக்கில் இத்தனை பேரை வச்சுருக்கிறேன், இன்ஸ்டாவில் இத்தனை ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கிறேன்னு பொய்யான ஒரு முகவரியை வச்சுருக்கோம் இல்லையா, அதை விட நிலையான ஒரு இதில் கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும், நிரந்தரமாகும். ஆமாம். இன்றைய தகவல் தொடர்பு சாதனங்களுடைய வளர்ச்சி உலகின் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிறவர் கூட நம்மளால் தொடர்பு கொள்ள முடியும், பேச முடியும் அப்படின்ற ஒரு நிலைக்கு நம்மை கொண்டு வந்திருந்தாலும் கூட, நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க கூட அந்த தகவல் தொடர்பை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய தடையாக, அதாவது தூரத்தில் இருக்கிறது தான் நிஜம் அப்படின்ற மாதிரியான ஒரு உண்மையை ஒரு பொய்யான தோற்றத்தை நமக்கு பதிவு செஞ்சுவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த உறவு முறைகளுக்குள் மிகப்பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது ஃபாதர். தூய ஆவியார் நம்முடைய வாழ்வில் செயலாற்றுகிறார் என்பதற்கு நம்முடைய மனமாற்றம்தான் உண்மையிலேயே ஒரு சான்றாக இருக்க முடியும். நாம் மனம் மாற தயாராக இருக்கிறோமா? இருக்கிறோம் தான் நினைக்கிறேன். போராட்டம் இருக்குது. ஆனால் என்னன்னா சோர்ந்து தளர்ந்து போயிடுறோம், அவ்வளோதான். இத்தனை முறைடா அப்படிங்கிற மாதிரி அப்படி தான் மனநிலை போதே தவிர, ஆனால் எல்லோரும் நல்லவங்களாக வாழத்தான் முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. அதிகமான சதவீதத்தில் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா அதிகமாக எல்லாருமே நல்லவங்களாக இருக்கணும். பர்சனலாக பேசும்போது எல்லாருமே நல்லவங்களாக தானே இருக்கிறாங்க. ஒருவேளை சூழல் ஒரு இதாக மாற்றி விடுது, எல்லாமே பண்ணுது. ஆனால் தனிப்பட்ட மனித வாழ்விலே பார்க்கும்பொழுது எல்லாருமே நல்லவர்களாகத்தான் இருக்கிறாங்க, நல்லவர்களாக வாழ முயன்று கொண்டு தான் இருக்கிறாங்க. அதனால் மனமாற்றத்திற்கான தேவை, ஆசை, விருப்பம் எல்லாத்துக்கும் இன்றைக்கி இருக்க தான் செய்யுது. ஆனால் தூய ஆவியானவர் நம்மிடம் செயல்படுவதற்கு நம்ம அதுக்கு அனுமதி கொடுக்கணும். அதான் மிக மிக முக்கியமானது இன்றைக்கி தூய ஆவியார் பெருவிழாவில் நம்ம செய்ய வேண்டியது. ஏன்னா இன்றைக்கி தூய ஆவியானவரை நம்ம ஒவ்வொரு அருளடையாளத்திலையும் பெற்றிருக்கிறோம். நம்முடைய பிறப்பிலிருந்து இப்போ பெற்றிருக்கக்கூடிய அருளடையாளம் வரலையும் நம்ம தூய ஆவியானவர் நாம் மீண்டும் மீண்டுமாக பிறந்து கொண்டு தான் இருக்கிறோம். அதனால் தூய ஆவியானவர் வந்து கொண்டே தான் இருக்கிறார். ஆனால் அவரை செயல்படுவதற்கு நாம் அனுமதி தர வேண்டும். அப்போது மனமாற்றத்துக்கான ஆசைப்படுறது ஒரு பக்கம், ஆனால் அதே நேரத்தில் தூய ஆவியானவர் நம்மிடமிருந்து செயலாற்ற நம்ம அனுமதி கொடுத்தால்தான் நம்ம அதில் வின் பண்ண முடியும். தூய ஆவியாரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர் நம்மில் செயல்பட அனுமதிக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது மட்டுமே நாம் மனமாற்றம் பெற்று இறைவனுக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக வாழ முடியும் அப்படின்னு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க ஃபாதர். மிக்க நன்றி. நன்றி. இன்று நீங்கள் திருப்பலிக்குச் சென்று அதில் முழு தயாரிப்புடன் பங்கு கொண்டீர்களா? உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமுத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன். இன்று நீங்கள் தேவனர் கருணையை உட்கொள்ள ஒப்புரவு அருட்சாதனத்தை பெற்று உங்களை தயார் செய்தீர்களா?
பாவத்துக்கு மேல் பாவம் செய்யும் அளவுக்கு பாவ மன்னிப்பு பற்றி அச்சமில்லாமல் இராதே. ஆண்டவரின் பரிவு எல்லையற்றது. இன்று நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஞான காரியங்களில் வளர்க்க மறைக்கல்வி வகுப்பிற்கு அனுப்பினீர்களா? நல் வாழ்க்கை வாழ பயிற்றுவிக்க பெற்ற மக்கள் தங்கள் பெற்றோரின் எளி பிறப்பை மறைத்து விடுகிறார்கள். ஓய்வு நாளாகிய இன்று உங்கள் நேரத்தை கடவுளுக்கென்று செலவிட்டீர்களா? எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். துன்பத்தில் தளரா மனத்துடன் இருங்கள். இறை வேண்டலில் நிலைத்திருங்கள். இன்று உங்கள் குடும்பத்தினரோடு உரையாட நேரம் ஒதுக்கினீர்களா? உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளம் கனிந்த அன்பு காட்டுங்கள். பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவரென எண்ணுங்கள். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீ. இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீ. ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர். ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம் என்னரன். நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது சொல்லுறுதியே கேடயமும் கவசமும் ஆகும். இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர்.
நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீரஞ்ச மாட்டே. பக்கம் 1000 பேர் வீழ்ந்தாலும் வலப்புறம் 10000 பேர் தாக்கினாலும் உம்மை எதுவும் அணுகாது. பொல்லார்க்கு கிடைக்கும் தண்டனையை நீர் பார்ப்பீர். கண்ணாலே நீரே காண்பீர். ஆண்டவரைவும் புகலிடமாய்க் கொண்டீர். உன்னதரை உறைவிடமாய்க் கொண்டீர். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது. வாதைவும் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். கால் கல்லின் மேல் மோதாதபடி தங்கள் கைகளில் அவர்கள் உம்மை தாங்கிக் கொள்வார்கள். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர். இளஞ்சிங்கத்தையும் விரியன் பாம்பையும் நீர் மிதித்து போடுவீர். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும்போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் திருத்துதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 3 முதல் 9 வரை. பதிலுரை பாடல். திருப்பாடல். அதிகாரம் 111. இறை வார்த்தைகள் 1 முதல் 2, 5 முதல் 6 மற்றும் 9 முதல் 10 வரை. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10. இறை வார்த்தைகள்
17 முதல் 27 வரை. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு சென்று கொண்டிருந்த போது வழியில் ஒருவர் அவரிடம் ஓடி வந்து முழந்தாளிட்டு, நல்ல போதகரே, நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம், நான் நல்லவன் என ஏன் சொல்கிறீர்? கடவுள் ஒருவரைத் தவிர நல்லவர் எவரும் இல்லையே. உமக்கு கட்டளைகள் தெரியுமல்லவா? கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய்ச்சான்று சொல்லாதே, வஞ்சித்துப் பறிக்காதே, உன் தாய் தந்தையை மதித்து நட என்றார். அவர் இயேசுவிடம், போதகரே, இவை அனைத்தையும் நான் என் இளமையிலிருந்தே கடைப்பிடித்து வந்துள்ளேன் என்று கூறினார். அப்போது இயேசு அன்பொழுக அவரை கூர்ந்து நோக்கி, உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது. நீர் போய் உமக்கு உள்ளவற்றை விற்று ஏழையருக்கு கொடும். அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர். பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்று அவரிடம் கூறினார். இயேசு சொன்னதைக் கேட்டதும் அவர் முகம் வாடி வருத்தத்தோடு சென்று விட்டார். ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. இயேசு சுற்றிலும் திரும்பி பார்த்து தம் சீடரிடம், செல்வர் இறையாட்சிக்குள் நுழைவது எத்துணை கடினம் என்றார். சீடர்கள் அவர் சொன்னதைக் கேட்டு திகைப்புக்கு உள்ளானார்கள். மீண்டும் இயேசு அவர்களை பார்த்து, பிள்ளைகளே, செல்வர் இறையாட்சிக்குள் நுழைவது எத்துணை கடினம். செல்வர் இறையாட்சிக்குள் நுழைவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் மிகவும் வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், பின் யார்தாம் மீட்பு பெற முடியும் என்று தங்களிடையே பேசிக் கொண்டார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளுக்கு அப்படியன்று. கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கடவுள் எவ்வளவு மாட்சியாக இன்றைக்கு நம்மை உயர்த்தி இருக்கிறார். நாம் எதிர்பார்ப்பதற்கு மேலாகவே அருள் வளங்களால் நம்மை நிரப்பி இருக்கிறார். நமது வாழ்க்கையை அன்பாலும் ஆசீர்வாதத்தாலும் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற கிருபைக்காய் அவரை நாம் போற்றி புகழ்வோம். என் அன்பு சகோதரி சகோதரியே, இன்றைய தினத்திலே நமது தாய் நாட்டுக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இதோ இந்த அற்புதமான நாட்டை நீர் எங்களுக்கு கொடையாய் கொடுத்த கிருபைக்காய் நன்றி சொல்கிறோம். இஸ்ராயேல் மக்களுக்கு நீர் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாக கானான் நாட்டை நீர் கொடுத்து அவளை நீர் ஆசீர்வதித்தது போல இந்த அற்புதமான நாட்டை பலவிதமான மொழிகள், பலவிதமான மதங்கள், பலவிதமான இனங்கள் கொண்ட இந்த நாட்டை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்த கிருபைக்காய் நன்றி சொல்கிறோம். வேற்றுமையில் ஒற்றுமை என்று சொல்கிறார்களே, ஆம் ஆண்டவரே, இந்த அற்புதமான வண்ணங்கள் நிறைந்த என் தாய் நாட்டை நீர் நிறைவாக ஆசீர்வதியும். நல்ல தலைவர்களையும் நல்ல மக்களையும் சமூக அக்கறை கொண்ட ஒவ்வொரு பிரஜையும் நீர் உருவாக்கி தரும்படியாய் கேட்கிறோம். ஆண்டவரே, என் தாய் நாட்டிற்காக நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று எண்ணி பார்த்து நாட்டின் மீது பற்றும் அக்கறையும் கொண்ட நல்ல குடிமகனாக எங்களை மாற்றியருளும். எங்கள் நாட்டை நீர் ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி அருளாலும் ஆற்றலாலும் வல்லமையாலும் எங்கள் நாட்டை நிரப்ப வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, எங்களது தாய் நாட்டுக்காக பரிந்து பேசுங்களம்மா. இந்த ஜெபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே ஒரு வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்றும் வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பு நெஞ்சங்களே, இன்றைய நிகழ்விலே மாதா தொலைக்காட்சியின் நிகழ்ச்சி தயாரிப்பு துறை பொது மேலாளர் அருள்பணி விபாஜோ அடைக்கலராஜ் அவர்கள் பங்கேற்று தூய ஆவியார் பெருவிழா சிந்தனைகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். மீண்டும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் மாதா தொலைக்காட்சியின் சார்பாக கத்தோலிக்க திரு அவையின் பிறந்த நாளான தூய ஆவியார் பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். குட் நைட். மீட்பரின் மாண்புயரன்மையே, விண்ணகம் செல்ல திறந்த வாயிலே, தன் கடல் மீதொளிர் விண்மீன் நீரை வீழ்ச்சி நின்றெழ முயன்றிடும் மக்களை ஆட்சி செய்து அவர் குதவிடுவே. இயற்கை
கபிரியேல்